ஐயா படித்தவரே, அஞ்செழுத்து அர்ஜுனரே, கல்வி கண் துறக்க வந்த காமராசு வகையராவே, பிச்சை எடுத்தாச்சும் படிக்க வைக்க சொல்றாங்க. பிள்ளைங்க படிப்புக்கு பிச்சை எடுத்தோம் நாங்க. பணக்கார படிப்பு ஏழைக்கும் தாங்க. கல்விக்கு வழி செஞ்சா கடவுள் தான் நீங்க. நானும் என்னுடைய லைஃப்பில் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் ஆகணும் தான் முதல்ல இருந்தேன். ஒரு நாள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துகிட்டு எங்கள் அப்பா அம்மா கிட்டே நான் கொண்டு போய் காட்டினேன், சைன் பண்ண சொல்லி. உயிருக்கு என்ன ஆனாலும் அது நாங்கள் தான் பொறுப்புன்னு பேரண்ட்ஸ் சைன் பண்ணக்கூடிய அந்த இடம். என் ஃபாதர் சைன் பண்ணார் கொஞ்சம் யோசித்து. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா யோசிக்கல, சைன் பண்ணல, அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைன்னா நானும் எனக்கு எங்கேயாவது இராணுவத்தில் இருந்திருப்பேன். அதனாலேயும் என்னமோ தெரியாது, சினிமாவில் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணும்போது எனக்கு அறியாத ஒரு வேகம் வருது, ஒரு ஃபீல் வருது. இன்றைக்கி முகுந்த் சாருடைய தாயார் இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். என்ன மாதிரி நிறைய பேர் ஹீரோஸ் போவாங்க, ஆனால் உங்கள் மகன் மாதிரி ஒரு ஹீரோ ரொம்ப ரேர். வி சல்யூட். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நான் இருக்கேன்னா கர்டசி இஸ் மை சன் முகுந்த். அவனுக்கு சின்ன 3rd கிளாஸ் படிக்கிறதுலேருந்தே சொல்லுவான், நான் பார்டரில் போய் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு. அது அந்த எண்ணம் எப்படி வந்ததே எனக்கு இன்னும் தெரியாது. அப்புறம் இந்த மாதிரி நாங்கள் ஆலப்புழா போனபோது ஜென்டில்மேன் ஃபிலிம் வந்தது. இவன் எங்ககிட்டலாம் சொல்லலை. இவன் என் பாட்டுக்கு யாரோ பசங்களோட போய் சினிமா பார்த்துட்டு வந்துட்டான். அதுலேருந்து அவனுக்கு அந்த போலீஸு எல்லாம் அந்த ஃபைட்டிங் எல்லாம் ரொம்ப ஆசை அவனுக்கு. இதை நிறைவேற்றணும்னு ரொம்ப மனசில் வச்சுருந்தான் போட்டிருக்கு, எனக்கு ஒன்றும் தெரியாது. திருப்பி நான் கேரளாவில் 7 வருஷம் கழிஞ்சிட்டு மெட்ராஸ்க்கு வந்தபோது கிராஜுவேஷன் முடித்தான். சரி, கால் சென்டரில் ஜாயின் பண்ணான். சரி, இப்படியே போயிடும் போட்டிருக்குன்னு நினச்சிருந்தேன். திடீர்னு இல்லைப்பா, எனக்கு ஒரு 4000 ருபீஸ் கூட நான் ட்ரைனிங் போனேன் எஸ்எஸ்பிக்கு. ஐ வாண்ட் டு ஜாயின் ஆர்மின்னா. அதில் இன்ஃபென்ட்ரி தான் வேணும் எனக்கு. அண்ட் ஐ வாண்ட் ஒன்லி ரஜ்புத். அது ரொம்ப ஃபேமஸ். ஈவன் நம்ம விகே சிங் சார் கூட அதில் தான் இருந்திருக்காரு. அண்டு அவன் நினச்சதை சாதிச்சிட்டான். ஒரு 6:30 மணி அப்பொழுது தான் ஃபோன் வந்தது. இந்த மாதிரி அர்ஜுன் சார் பேசணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. ஏதோ ஆடியோ ஃபங்க்ஷன் ஏதோ இருக்கும் போல இருக்குது. இதை எப்படி என்ன போய் சொல்லலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். நாளைக்கு என்ன இதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்குன்னு. கொடுங்க பேசலாம். பேசின முதல் வார்த்தையே இந்த மாதிரி முகுந்தன் ஃபேமிலி வர்றாங்க. எனக்கு ரொம்ப உண்மையாக சொல்லணும்னா அர்ஜுன் சார்கிட்ட இருக்கிற நேர்மை ரொம்ப பிடிக்கும். இப்போ அவர் சொன்னார், மிலிட்ரியில் நான் சேரணும்னு ஆசைப்பட்டேன், அம்மா அழுதுட்டு கையெழுத்து போடல, அப்பா. அம்மா நீங்கள் கையெழுத்து போட்டிருக்கணும், போட்டிருந்தா அவர் ரியல் ஆக்ஷன் கிங்காக இருந்திருப்பார் இந்தியாவோட. இது ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி இல்லை, ஏதோ ஒரு தேசத்தில் நடக்கிற ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக தான் நான் இதை கருதுகிறேன். நான் எந்த சினிமா நடிகர்களுடையோ புகைப்படம் எடுத்துக்கொள்ள ஆசைப்பட்டதும் இல்லை. அதை ஞாபகத்துக்காக பாதுகாத்து வச்சுக்கிறதும் இல்லை. பட் இந்த ஃபங்க்ஷனில் ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், பேச்ச முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த முகுந்தன் ஃபேமிலியோட ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ள நான் ஆசைப்பட்றேன்.